பொதுக்காலம் 7ஆம் வாரம். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14 29 முடிய. நம்பிக்கை என்பது சாதாரண ஒரு சொல் அல்ல. அது ஒருவருடைய வாழ்வையே மாற்றி போடும் மந்திர சொல். ஆண்டவர் இயேசு தோற்றமாற்று நிகழ்விற்கு பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். அப்பொழுது சீடர்களோடு சிலர் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது பேய் பிடித்து பேச்சிழந்த சிறுவனின் தந்தை இயேசுவிடம் வந்து நடந்ததை சொல்கின்றார். அந்த சிறுவனிடமிருந்து பேயை ஓட்ட முடியாமல் போனதால் சீடர்களின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் மக்கள் கேள்விக்கு உட்படுத்துகின்றனர். இங்கு ஒரு கேள்வி எழலாம். அது என்ன கேள்வி எனில், சீடர்கள் தான் பேய்களை ஓட்டியதாக இதற்கு முன்பு மார்க் 6ஆம் அதிகாரம் 7:13 வாசித்தோமே. பிறகு ஏன் அவர்களால் இந்த சிறுவனிடமிருந்து பேயை ஓட்ட முடியவில்லை என்பதாகும். இதற்கு முக்கிய காரணம், அவர்கள் இறைவனுடைய வல்லமையில் நம்பிக்கை வைக்காமல் தங்களுடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்ததுதான். அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்ற சீடர்களின் கேள்வியிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர்கள் இறைவனோடு இறைவேண்டலிலும் நோன்பிலும் நிலைத்திருக்கவில்லை. சிறு அவநம்பிக்கையுடன் இருந்ததனால் அவர்களால் பேயை ஓட்ட முடியவில்லை. சீடர்களால் சிறுவனிடமிருந்து பேயை ஓட்ட முடியாமல் போகிற நேரத்தில்தான் இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். அவரிடம் சிறுவனின் தந்தை நிகழ்ந்தவற்றை சொல்லி, உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்கிறார். அதற்கு இயேசு அவரிடம், இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்ல சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன் என்று கூறுகின்றார். உடனே இயேசு அந்த சிறுவனிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார். இங்கு இயேசு சிறுவனின் தந்தை தன்னிடம் நான் நம்புகிறேன் என்று சொன்ன பின்னரே சிறுவனிடமிருந்து பேயை ஓட்டுவதாக வாசிக்கின்றோம். அப்படியானால் நாம் இறைவனிடமிருந்து நலமும் வளமும் பெறுவதற்கு அவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் இறைவனிடமும் நம்மிடமும் நம்பிக்கையின்றி இருக்கின்றோம். இதனாலேயே நம்மளுடைய வாழ்வில் எந்த ஒரு அதிசயம் நிகழாமல் இருக்கின்றது. ஆகையால் நாம் இறைவனிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழும் மக்களாக இருக்க முயற்சி செய்வோம். ஆண்டவரை நம்புங்கள் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆகையால் நாம் ஆண்டவரை நம்புவோம், அதன்படி நடப்போம், அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். நம்பிக்கை என்பது சாதாரண ஒரு சொல் அல்ல. அது ஒருவருடைய வாழ்வையே மாற்றி போடும் மந்திர சொல்.